ஹாய் ட்ரேடர்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ். ஸ்டாக் அனாலிசிஸ் நான் அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணேன், எல்லாமே சக்ஸஸ் தான். இருந்தாலும் நான் அதை ஏன் போஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா, அதுக்கு யாருமே ஸ்டாக்கில் பண்ணுறது இல்லை போல். எல்லாம் நிஃப்டி ஆப்ஷன், ஏன் ஸ்டாக்லேயும் ஆப்ஷன் பண்ணலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, அதுக்கு தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடில் எப்படி ஸ்டாக்கை பார்க்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல் இல்லைன்னா கமெண்டில் போடுங்க, திஸ் வீடியோ நாட் யூஸ்ஃபுல் அப்படின்னு போடுங்க. அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்க ஸ்டாக் வந்து டிசிஎஸ். இந்த ரவுண்டு எதுக்கு போட்டிருக்கேன்னா, இது வந்து லாஸ்ட் செஷனோட சார்ட்டு. இதை நம்ம வந்து இது இல்லைன்னு நினச்சிக்குவோம். இப்போ வந்து எப்படி நான் மார்க் பண்ணுவேன்ட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. அது இல்லை, இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே லீவ், இப்போ வந்து தேர்ஸ்டேன்னு வச்சுக்கோங்க. தேர்ஸ்டே மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 8 மணிக்கு சார்ட்டு போட்டு வச்சிருன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு லெவல், ஓகே, இங்கே ஒரு லெவல் போட்டு வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் 9:15 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இந்த லெவல் ஏன் போட்டோன்னு உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு கேப்பும் இருக்குது. ஓகே, இது ப்ரீவியஸ் டேவோட 2 நாள் சார்ட். அதோட மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட கேண்டில் ஓப்பன். ஓகேவா, இந்த சார்ட் இல்லை, இதை அப்படியே நீங்கள் மறந்துடணும். ஓகே, இப்போ வந்துட்டேன். மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஸ்விங்குக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, ஸ்விங்குக்கு உள்ளே வந்துடுச்சு. ஸோ வெயிட் பண்ணணும், ஏன்னா உள்ளே வரக்கூடாது. இங்கே இந்த லெவலில் பை ஆகி போகணும். ஓகே, இந்த 2 லெவல்ஸ் எதனால் மார்க் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து அதை தள்ளி விட்டுட்டு ஜூமுக்கு வந்துடுறேன், இன்றைக்கி வந்துடுறேன். சரி, ஓகே, இது சாரி டச் பண்ணிட்டேன், திரும்ப செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்தாச்சு நம்ம. அதாவது லாஸ்ட் செஷன் ஃப்ரைடே லீவு, இது தேர்ஸ்டேவோட மார்க்கெட். இப்போ அந்த லெவலில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுக்கிறான், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார். ஸோ மார்னிங் ஸ்டார் வந்தால் மார்க்கெட் வந்து பை சைடு தான் போகணும். நல்ல டார்கெட்டும் கொடுத்துட்டான். மார்னிங் ஸ்டார் வந்துருச்சு, கன்ஃபர்மேஷன். ஓகே, இது வந்து ஒரு சூப்பரான என்ட்ரி இதெல்லாம். சரி, ஓகே, இது முடிஞ்சது, நம்ம என்ட்ரி ஆயிடுச்சு. அதான் இந்த எல்லோ லைன் என்ட்ரி ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் தான் டார்கெட். சில பேர் இந்த விக்கு வரைக்கும் வச்சுக்குவாங்க, நான் இது வரைக்கும் தான் வைப்பேன். ஸோ இங்கே வந்ததும் எக்ஸிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ட்ரி எடுக்கல, நானும் நிஃப்டியில் தான் ஆப்ஷனில் தான் பண்ணுவேன். சொல்கிறேன் ஒரு ஸ்டாக் எப்படி பார்க்கணுன்ட்டு. நிஃப்டி வந்து என்னைக்குனாச்சும் சைட்வேஸ் போச்சுன்னா நான் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுவேன், அதுக்காக இது. ஸோ இதுதான் என்னோடய என்ட்ரி, இது டார்கெட். ஓகேவா, இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அக்யூரேட்டாக வைக்கணும். சரி, ஓகே, இது வந்து அன்னைக்கான ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ, அதாவது விக் இல்லாமல் பாடி மட்டும் ஹை லோ. ஓகேவா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க, அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது உள்ள. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் மார்க்கெட் என்னன்ட்டு, எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. சரி, ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. சரி, ஓகே, இது பிரேக் அவுட் பண்ணிட்டானான்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணிட்டான். நம்மளுக்கு வந்து என்ட்ரி அகைன் மார்க்கெட் வந்து பை சைடு தான் என்ட்ரி, இதுதான் என்ட்ரி. சரி, இங்கே வந்துட்டான், ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி தான் நம்ம எடுப்போம். ஓகே, மார்க்கெட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சரின்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம். பாருங்கள், பையர்ஸ் வந்திருக்காங்க. பட் அகைன் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பையர் வரல, உடனே அதை க்ளோஸ் வச்சிட்டோம். ஓகேவா, இதுலேயே நம்மளுக்கு என்ட்ரி ஊந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் கரெக்டு. பட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இந்த என்ட்ரியை ஒருத்தவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறானு, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஓகே, இங்கே வந்து பை என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன க்ரீன் கேண்டில் வந்தாலும் எனக்கு மார்க்கெட் வந்து செல் சைடு தான், செல் என்ட்ரி தான். ஸோ இங்கேயே என்ட்ரி எடுக்கலாம்.
ஓகே, இன்னும் ஜூம் பண்ணுறேன். இதுவே என்ட்ரி தான். இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி விழுந்திருக்கு, சில நாள் விழாது. ஸோ இங்கேயே என்ட்ரி எடுத்துக்கின்னு இந்த பையர்ஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஏன்னா திரும்ப இந்த செல்லர்ஸை வந்து பையர் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அப் ட்ரெண்ட் தான். இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க, பொறுமையாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஃபுல்லாக அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், மார்க்கெட் அந்த பாடியோட க்ளோஸ் இது. சரி, இதை தூக்கிறோம். எதையும் தூக்க முடியாதே. இதை தூக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து செல் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. சரி, இங்கே வந்து ஏன் மார்க்கெட் திரும்ப பையர்ஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டேவோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் அது. இப்போ நான் இதுக்கும் ஒரு லைன் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடமே ஒரு கொசன்னு ஆகிடும். இப்போ வந்து நான் சில டீட்டெயில்ஸை வந்து தூக்கிறேன், இந்த லெவலில் தூக்கிறேன். ஏன்னா ரொம்ப உள்ள கொசன்னு இருக்குது. ஓகே, இப்போ இது அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ். ஓகே, இது வரைக்கும் வந்தவன் இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட். பாருங்கள், அந்த ஓப்பனில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் மேலே போகவே இல்லை. எவ்வளோ பெரிய ட்ரெண்டு, நல்ல ஒரு செல் என்ட்ரி. இது இப்போ சப்போஸ் இங்கே நீங்கள் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ஆனாலும் இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஏன்னா இந்த பையரை டாமினேட் பண்ணி ஒரு செல்லர் வந்தால அவனையும் ஒரு பையர் டாமினேட் பண்ணிட்டான்னா மார்க்கெட் பை சைடு தான். இப்போ 12 மணிக்கு வந்துட்டோம். நம்ம 11:55 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு செல்லரும் வந்துட்டான். ஓகே, 12 மணிக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து தங்க முட்டைற வாத்து மாதிரி எவ்வளோ ட்ரெண்டு பாருங்கள். ஆனால் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட்டிங் தான் ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ட்ரிக்கும் சரி, எக்ஸிட்டுக்கும் சரி. இதுலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. புரியாதவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணுவேன், நான் ட்ரா பண்ணி என் சைட்லேருந்து. சப்போஸ் நான் தப்பு பண்ணாலும் நீங்கள் சொல்லுவீங்களே, அதுக்காக சொல்கிறேன். நான் தப்பு பண்ண மாட்டேன். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எதில் டவுட் இருக்குன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இதில் நான் எங்கேயுமே இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், பண்ணியிருக்க மாட்டேன். பாருங்கள், இங்கே இல்லை, நான் எதுக்குமே இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கேண்டில் இஸ் த பெஸ்ட் இண்டிகேட்டர். இந்த கேண்டிலை வச்சு தான் அவங்க இண்டிகேட்டரே மேக் பண்ணுறானுங்க. அப்போ நம்ம வந்து கேண்டிலை வந்து ஒழுங்காக எக்ஸ்பீரியன்ஸில் படிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து எங்கே எமோஷனல் பண்ணுறான், எங்கே மேனிபுலேஷன் பண்ணுறான் எல்லாமே நீங்கள் கேண்டிலை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹரிசாண்டலாவோ இல்லை ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதனா டவுட்டுன்னு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நான் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணாததுக்கு காரணம் சொல்லிட்டேன். ஏன்னா கேண்டில் இஸ் த பெஸ்ட் இண்டிகேட்டர். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கேண்டில் இஸ் த மேனிப்புலேட்டர். ஓகே, அதெல்லாம் அந்த மேனிப்புலேஷன்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் தூக்கி சாட்டுருவீங்க. அது அது போக போக உங்களுக்கு வந்துடும் மேனிப்புலேஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணுறான்ட்டு. த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிப்பீங்க, உடனே மார்க்கெட் அப்டேட் ஆகிடும். ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்க பாருங்கள். அப்போ தான் மார்க்கெட் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், ஒரு புது புது ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிக்கணும். சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு என்ட்ரி 12 மணிக்கு தான் கிடைச்சிது. வெயிட் பண்ணி எடுங்க. ஒரு நாளைக்கு 77 கேண்டில். இதில் ஒரு 4 கேண்டில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு நம்ம ட்ரேடிங்குள்ளே இருக்கிறது? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் சொல்கிறது சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா டவுட் கேளுங்க வாட்ஸ்அப்பில். எந்த ஸ்டாக் வேணாலும் அனுப்பி கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இது வந்து தேர்ஸ்டே நான் ட்ரா பண்ணேன் நிஃப்டி அனலைசிஸ். தேர்ஸ்டே என்னோட ஷார்ட்ஸில் போய் அந்த வீடியோ பாருங்கள். அப்போ புரியும் நான் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக ட்ரா பண்ணியிருந்தேன்ட்டு. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மார்க்கெட் கால் சைடு சொன்னால் நம்மளுக்கு இங்கே என்ட்ரி கிடைச்சா இன்னும் சூப்பர்னு சொன்னால் இன்றைக்கி தான் அது அன்னைக்கோட 3:30க்கு தான் கிடச்சிருக்கு.
மார்க்கெட் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 80% மார்க்கெட்டு கேப் அப் தான். பாருங்க, இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இங்கே வந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் கால் எடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். அது வந்ததே மணி 3:30க்கு தான். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் எனக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிது. நான் எடுத்து ப்ராஃபிட்லாம் புக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ரொம்ப மொக்க போட்டிருந்தா அதையும் வந்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், மொக்கையை குறைச்சிக்கிறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதுலேயும் மேனிப்புலேஷன்லாம் எங்கெங்கே வரும் எப்படி வரும் கண்டுபிடிச்சி நான் ஒரு ஓனுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருமே ஓன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் அப்டேட் பண்ணி தான். இப்போ டெலிஃபோன் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் மொபைல் கண்டுபிடிச்சாங்க அப்டேட் பண்ணி. அதுலேயே கேமரா இப்போ ஆப்பிள், சாம்சங் அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறாங்களே தவிர எவனும் ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது. எவன் ஃபஸ்ட்டு ஓனாக டெலிஃபோன் கண்டுபிடிச்சானோ அவன் தான் ஓன் ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி இது. ஸோ எல்லாரும் ஓன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஏமாற்றி காசு கொடுங்க தான் பார்ப்பானுங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துங்க. ஓன் ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்லை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து இந்த மேனிப்புலேஷன்லாம் கண்டுபிடிக்கிறீங்களா, அதுதான் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே ஓகே. இதில் எதனா இந்த வீடியோஸ்லாம் நான் எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். அதாவது டெக்னிக்கலில் இல்லை, டெக்னிக்கலில் நான் ஸ்ட்ராங்கு, அது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓவர் கான்ஃபிடென்ட் கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. டெக்னிக்கலில் நான் பேசுகிற பேச்சு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலு, அதை விட்டுருங்க. வேறு எதனா நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இப்படி பேசணும்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, இல்லை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சொன்னால் கூட நான் அதை மாற்றிக்கே ரெடி. சரி, ஓகே. நீங்கள் என்ன ஸ்டாக் வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து டயக்ராம் திரும்ப உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. கால்ஸ் வேணுனாலும் நிஃப்டிலேயோ ஸ்டாக்லேயோ எதில் வேணாலும் கால்ஸ் வேணுனாலும் கேளுங்க. ஓகே, பாய். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ரேடர் கார்த்திக்.